ஏய் அப்புறம் மேடி எனக்கு ஃபோன் பண்ணா இந்த மிஸ் சென்னை கான்டெஸ்ட்ல எனக்கு கலந்துக்க சொன்னான். ஏய் ஏன் சிரிக்கிற? ஆ ஹைட் கம்மின்னு தானே அவன் பரவாயில்லன்னு சொல்லிட்டான். ஆமா பொடி உனக்கு பொறாம யூ ஜெலஸ். ஆமா ஏய் சரி வேணாம், நான் இப்போ எதுவும் பேசல. நான் மிஸ் சென்னை கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அப்புறமா வின் பண்ணிட்டு உன்கிட்ட பேசுறேன். ஏ பொடி சிரிச்சேன்னா அப்புறம் கண்டிப்பா உன்னை கொன்னுடுவேன். எனக்கு கெட்ட கோவம் வருது. ஆமா அஞ்சலி போனை கொடு. குடுறி. எப்ப பார்த்தாலும் போன்லயே பேசிக்கிட்டு போ. போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. சரி போறேன், ஃபோன் கொடு. இப்ப தர முடியாது, அப்புறமா தரேன் போ. போன்னு சொல்றல. ஓ காட். எப்ப பார்த்தாலும் போனும் கையுமாவே இருக்கா. குட்டி பாட்டி ஒண்ணு வந்து பாத்துட்டு போறாங்களா? திருட்டுத்தனமா வந்து பாத்துட்டு போறாங்களா? எல்லாருக்கும் மேல ஆசையா? என்னடா ஹலோ ஹாய் அஞ்சலி. இப்போ ஒரு ஏஜ் ஜோக் சொல்லட்டா? ஹலோ 1 மினிட். நான் எப்படி இருக்கு ஜோக்? ஹலோ அஞ்சலி. மாமா உஷா, என்னம்மா பையன் பால்லாம் சாப்பிட்டானா? இல்ல மாமா, அவன் இனிமேதான் சாப்பிடணும். கவனமா பாத்துக்கம்மா. இந்த வயசுல பையனோட ஃபீடிங் எல்லாம் ரொம்ப முக்கியம். டாக்டர் கிட்ட ரெகுலரா செக்கப்புக்கு குழந்தை எடுத்துட்டு போகணும். என்னம்மா உஷா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மாமா, நான் சொல்ல போற விஷயத்த நீங்க தான் கரெக்டா புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தோணுது. சொல்லுமா. மாமா, நம்ம அஞ்சலிக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அத நான் தப்பு சொல்லல. ஆனா இப்ப புதுசா ஒரு ஃப்ரெண்ட் சேர்ந்திருக்கான் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததே இல்ல. பேரு மேடி. அவன் தான் எனக்கு அஞ்சலியை வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போனான். அப்ப நான் அவனை கவனிச்சேன். அவனோட பேச்சு, பிஹேவியர் எதுவுமே எனக்கு சரியா படல. அஞ்சலி கிட்ட இதை பத்தி நான் கேட்டப்போ அவ ரொம்ப கோச்சுக்கிட்டான். இப்ப கூட அஞ்சலியோட போன் அடிச்சது. போன் எடுக்க பக்கத்துல யாரும் இல்லைன்னு சொல்லி நான் எடுத்து பேசினப்போ அஞ்சலி தான் பேசுறான்னு நினைச்சு அவன் ரொம்ப அசிங்கமா பேசினான். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. அந்த மேடி ஆளும் சரியில்லை, அவன் பிஹேவியரும் சரியில்லை. மாமா, அஞ்சலி வெகுளி, ஆனா அந்த பையனை பார்த்தா அப்படி எல்லாம் தெரியல. கிஷோர் ரொம்ப நல்ல பையன் மாமா.
அவனும் அஞ்சலியும் சேர்ந்து நடத்துற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சிறப்பா இருக்கணும். ஏற்கனவே ஆதியோட கல்யாணமும் அனுவோட கல்யாணமும் முறைப்படி நடக்கலன்னு அத்தை ரொம்ப கவலையில இருக்காங்க. ஆனா இந்த தடவை எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அஞ்சலியோட கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும் மாமா. அதனால நீங்க இந்த விஷயத்தை பத்தி அஞ்சலி கிட்ட பக்குவமா. மாமா நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேனா? சேச்சே இல்லம்மா, இத பாரு, உன்னை மருமகளா அடைஞ்சதுக்கு இந்த குடும்பம் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்குமா. உனக்கு எவ்வளவு பெரிய மனசு உஷா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. நான் நம்ம குடும்பமான வெளியில போயிடக்கூடாது பாருங்க. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசுறேன். உஷா, உன்னை பத்தி நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு வாய்க்கு வாய் வெகுளித்தனமா பேசிக்கிட்டு அப்படி இருந்த உஷாவான்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இத பாரு, ரொம்ப நன்றி மாமா ப்ளீஸ், நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. அஞ்சலியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் மாமா. அதுக்காக நீங்க அவகிட்ட பேசணும். கண்டிப்பா பேசுறேம்மா, கண்டிப்பா பேசுறேன், நீ கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தேங்க்யூ. நீ வீடு கட்டுறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அதை விட எனக்கு சந்தோஷம் தர்ற ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஆனந்தியோட கல்யாணம் தான். நான் தொல்காப்பியன் கிட்ட பேசுறேம்மா. கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அது இப்ப உடனே நடந்தாகணும் அபி. என்னம்மா இது உடனே நடக்கணுங்கிற? ஆமாண்டி, உடனே நடந்தாகணும். யோசிச்சு பாரு, 3 பொண்ணுங்களை பெத்தேன். எந்த பொண்ணு நல்லா வாழுது சொல்லு பாப்போம். இவளுக்கு அமைஞ்ச வாழ்க்கை சரியில்லை, நீ அமைச்சுக்கிட்ட வாழ்க்கையும் சரியில்லை. 2 பேரும் வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்க. அவன் மனோட வாழ்க்கை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனந்தி என்னடி பாவம் பண்ணா? அபி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை இப்படி ஆயி போச்சு. இருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையாவது நல்லா அமையணும். அதுவும் என்ன ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அபி. அம்மா, ஆனந்தி அக்காக்கு தான் தொல்காப்பியனை பேசிருக்கோம்ல, அப்புறம் ஏமா நீ பயப்படுற? நீ சும்மா இருடி. உனக்கு வயசும் பத்தாது, அனுபவமும் பத்தாது. எனக்கு ஒண்ணு தோணுச்சுன்னா அது சரியாதான் இருக்கும். ஆனந்தியோட கல்யாணத்தை நம்ம சீக்கிரமா பண்ணி ஆகணும். சரிம்மா, ஆனந்தி வரட்டும், நாம பேசிக்கலாம். அவகிட்ட என்னடி பேச வேண்டியது இருக்கு. இது பாருங்க, உங்களை பெத்தவன்னா எனக்கு சந்தோஷம் தர விஷயங்களை தானே நீங்க பண்ணுவீங்க. அம்மா நீ என்ன பேசுற? உனக்கு பிடிச்ச தானமா நாங்களும் செய்வோம். அப்போ ஆனந்தி விஷயத்துல எனக்கு சந்தோஷம் தர்ற ஒரே ஒரு விஷயம் இருக்குன்னா அது அவளோட கல்யாணம். நிச்சயம் பண்ண மாதிரி அந்த தொல்காப்பியனோட அவ கல்யாணம் உடனடியா நடக்கணும். அதுவும் சீக்கிரமா நடக்கணும். அம்மா நடக்கும்மா, நீ கவலைப்படாத. சரி விடு, ஆனந்தி அக்கா வரட்டும், நாம இத பத்தி பேசுவோம். நீங்க என்ன வேணாலும் அவகிட்ட பேசுங்க, அத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த கல்யாணம் நடக்கணும். இந்த விஷயத்துல வேற மாதிரி ஏதாவது நடந்துருச்சு அப்புறம் நீங்க என்ன உயிரோட பார்க்க மாட்டீங்க. ஐயோ அம்மா, என்ன? சத்தியமா சொல்றேன்டி, உங்க அதி புத்திசாலித்தனத்தை என்கிட்ட காமிச்சீங்க அப்புறம் நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். அம்மா
அஞ்சலி, என்னப்பா என்ன படிக்கிற? வெளியில மழை பெய்யுதா? இல்லையே, ஏன்? இல்ல பெய்யலன்னா அப்ப கண்டிப்பா பெய்யும். ஏமா? என்கிட்ட போய் அதிசயமா படிக்கிறியான்லாம் கேக்குறீங்க? உங்க அம்மா என்ன மதிச்சா தானே நீ என்ன மதிக்கிறதுக்கு. அது விடு அஞ்சலி, உனக்கு கல்யாணம் ஆக போறது தெரியும்ல? என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் கேக்குறீங்க? நிச்சயம் நடந்தா கண்டிப்பா கல்யாணமும் நடக்கும். நிச்சயமானபடிதான் கல்யாணம் நடக்க போகுது. ஆனா அந்த சமயத்துல மனசு தடுமாற கூடாதுல்ல. என்ன ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு எல்லை வரைக்கும் தாமா. நாம மட்டும் சரியா இருந்தா பத்தாதுமா. நாம கூட பழகிறவங்களும் சரியா இருக்கணும். அம்மாடி, ஏதாவது தவறுதலா நடந்துடக்கூடாது. நாமளை பத்தி 4 பேர் 4 விதமா பேசினா நல்லா இருக்காது. இந்த ஆதி கல்யாணம் அணு கல்யாணம் தான் பிரச்சனைகள் நடந்தது. சரி, அது வேற மாதிரி. ஆனா உன்னோட கல்யாணம் நல்லபடியா கிஷோரோட நடக்கணும், புரியுதா? மிஸ்ஸஸ் உஷா, நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பெரியவங்களா? என்ன அஞ்சலி, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீங்க யாரு? ஏன் அப்பா கிட்ட போய் என்ன பத்தி பேசுறதுக்கு? ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. என்னாச்சு அஞ்சலி? அண்ணா, எனக்கு மேடின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் இன்னைக்கு என்ன கார்ல கொண்டு வந்து டிராப் பண்ணான். அதை இவங்க பாத்துட்டாங்க. பார்த்த உடனே எனக்கு தேவையில்லாம அட்வைஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அதை போய் அப்பா கிட்ட சொல்லி அப்பா என்னமோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி எனக்கு லெக்சர் கொடுத்துட்டு இருக்காரு. அஞ்சலி, உஷா ஒன்னும் தப்பா சொல்லலம்மா. அப்பா ப்ளீஸ், நீங்க சும்மா இருங்க. நீ யாரு இதெல்லாம் கேக்குறதுக்கு? இங்க பாருங்க, நான் எதுவும் தப்பா பேசல. அந்த பையனை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியல. அதனால தான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணினேன். அது மட்டும் இல்ல, அவன் இன்னைக்கு இவன் மொபைலுக்கு ஃபோன் பண்ணான். நான் தான் ஃபோன் அட்டென்ட் பண்ணேன். அவன் என்னமோ எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு வந்த ஃபோன் காலை நீங்க எப்படி அட்டென்ட் பண்ணலாம்? இல்ல எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இப்படிதான் அனுவை தூண்டி விட்டு ஒரு டிரைவர் பையனோட ஓட வச்சீங்க. அதுக்கப்புறம் எனக்கு கிஷோரை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நீங்க நல்ல பேர் வாங்கிக்கிட்டீங்க. இப்ப எங்க கிஷோரை நான் கல்யாணம் பண்ணா என் வாழ்க்கை நல்லா இருக்குமோன்னு நினைச்சு எனக்கும் மேடிக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்க, அப்படிதானே? ஐயோ அஞ்சலி, இப்படி எல்லாம் பேசாத. நிச்சயமான பொண்ணு தப்பான பழக்கத்தினால தடுமாறி போயிடக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல தான் நான் அப்படி சொன்னேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தப்பா போயிடக்கூடாது நீங்க பேசுறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆனீங்க. அப்புறம் இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு அப்பாவே தேவையில்லைன்னு நிச்சயதார்த்தத்துல ஆதியை தூக்கி போட்டு போனீங்க. திரும்பவும் ஆதியை கஷ்டப்பட்டு சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்? உங்க சுயநலத்துக்காக. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு எனக்கு சொல்றீங்க. என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு? அஞ்சலி, அஞ்சலி மேல கையா நீட்ற? அண்ணிய மரியாதை பேசிட்டு இருக்கா, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சும்மா இருங்க. கையா நீட்டா நீ? போங்க இங்க இருந்து. போடி. போதுமடி உனக்கு? என் குடும்பத்தை என் கண் முன்னாடி கூறு போடுறியே, விளங்குவியாடி நீ? இல்ல உன் புள்ளைதான் விளங்குமா? ஏய் காஞ்சனா, என்ன பேச்சு பேசுற? நீ யார பத்தி பேசுற தெரியுமா? உன் பேர் என்ன? போ உள்ள போ. ஆனந்தி, என்ன அவசரமா வர சொன்னீங்க? அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? நான் சொல்ல போற விஷயத்த நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கும் அக்காவும் அம்மாவும் உடனே கல்யாணம் பண்ணணும்னு பேசிக்கிட்டாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. என்ன உடனே வேணாம்னா? இல்ல, கல்யாணம் பண்றதுல உடன்பாடு இல்ல.
ஐம் சாரி. ஆரம்பத்துல அக்கா சொன்னப்ப எனக்கு சரின்னு பட்டுச்சு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி. ஆனா எனக்குன்னு அதுல தனி விருப்பம் எதுவும் இல்லை. நீங்களும் அக்கா சொன்னதுக்காக சம்மதிச்சீங்க. ஆனா இப்போ உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. நான் அக்காவை எப்படி பாக்குறேனோ அதே மாதிரி தான் உங்களையும் பாக்குறேன். ஆனா என்ன, ஏன் சிரிக்கிறீங்க? ஆனந்தி, நம்ம 2 பேருக்கு இடையில ஒரே மாதிரியான வேவ் லென்த். நீங்க என்ன நினைச்சீங்களோ அதே தான் நான் நினைச்சேன். எனக்கு புரியல. ஆனந்தி, உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை உண்டு. உங்க துணிச்சல், திறமை, இப்படி நிறைய சொல்லலாம். ஆனா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணுங்கிறதுல எனக்கு விருப்பம் இருந்ததில்லை. அபி சொன்னப்ப நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா காலப்போக்கில் உங்களுக்கு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனா ஒண்ணு, நீங்க இப்படிதான் பண்ணணும் அபி இப்ப சொன்னாங்கன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதான் இப்ப பிரச்சனையே. அக்கா கிட்ட கூட நான் எடுத்து சொல்வேன். ஆனா அம்மா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், இல்லைன்னா நான் உயிரை விட்டுருவேங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப என்ன பண்றது ஆனந்தி? இந்த சூழ்நிலையில எனக்கு இன்னொரு சுமை கார்த்திக். கார்த்திகா? ஆமா துல்ஸ், நானும் பாரதியும் ஒரு மனநல காப்பகத்துக்கு போயிருந்தோம். இது வரைக்கும் சமாளிச்சிட்டேன். இனிமே எப்படின்னு தான் புரியல. வீட்ல யாருக்கிட்டையும் சொல்லல. ஏன்னா சொன்னா புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியல. அதான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். ஆனந்தி, ரியலி ஒர்க் கிரேட். எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கீங்க. கவலைப்படாதீங்க. இதை பாருங்க, உங்க அம்மாட்டையும் அபிகிட்டையும் நான் வேற மாதிரி சொல்லி சமாளிக்கிறேன். தேங்க்ஸ் துல்ஸ். நீங்க கார்த்திகை கூட்டிட்டு 2 நாள் வெளியூர் போயிட்டு வாங்கன்னு ஹோம்ல சொன்னாங்க. நான் போறது வீட்டுக்கு தெரியாது. அக்கா கல்யாணத்தை பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா? இதோ பாருங்க, நாளைக்கே அதை முடிவு பண்ண போறாங்க. நீங்க கார்த்திகை கூட்டு போயிட்டு வாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ். சரி, போயிட்டு வாங்க.